அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. மகிமைப்படுவதாக ஆண்ட அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், அதுல 8ஆம் வசனம் வாசிப்போம். 10:8. அவர்களின் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. வேசித்தனம் பண்ணாத, வேசித்தனம் இச்சை. ஸ்தோத்திரம். அங்கே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடி எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களின் சிலர் விக்கிரகக்காரராக ஆராதனைகள் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இச்சை, அந்த வேசித்தனம் தேவனுக்கு அருவருப்பு செய்யக்கூடிய ஒரு காரியம், தேவனை கோபப்படுத்துகிற ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேசித்தனம் பண்ண விடவே கூடாது. தேவன், ஏன்னா தேவன் கொடுத்த அந்த சரீரத்தை நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது. சொல்லப்போனால் இந்த சரீரம் நமக்குரியது அல்ல, தேவனுக்குரிய சரீரம். நம்ம இஷ்டப்படி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காலம் என்ன கூடாது. ஏன்னா நீங்க அவருடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஆலயத்தை கெடுத்தான் அப்பன்னா நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிற தேவன். அப்ப ஒரு தாய் தப்ப அந்த பிள்ளை என்ன பண்ண யாருக்கு சொந்தம்? தாய் தப்புக்கு தான் சொந்தம். ஸ்தோத்திரம். அதனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேசித்தனம் பண்ணி எத்தனை பேர் வேதாகமத்தை என்ன பண்ணாங்க, நல்ல பலசாலியா வைராக்கியம் பண்ணுறாங்க. ஆனா வேசித்தனம் பண்ணி என்ன பண்ணாங்க, சிலர் என்ன பண்ண விழுந்து போனார்கள். சாலம் என்ன பண்ணான், நல்லா தான் ஆண்டவருக்கு ஞானத்தை கொடுத்தாரு, அறிவை கொடுத்தாரு, கிருபைகளை கொடுத்தாரு. அப்போது விசேஷமான ஞானமா இருந்தேன். சில பேர் ஞானமா இருந்தாலும் அதுல கோட்டை விட்டுருவாங்க. ஸ்தோத்திரம். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் ஓவரா படிச்சு அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து நம்ம தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை விலகி ஓட வேண்டும். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு 14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களை விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில விலகி சொல்ற அந்த காரியங்களை விட்டு விலகும் பொழுது அற்புதங்களை தேவன் செய்கிறார்கள். விலகாம அந்த பாவத்தில் இருந்தோம்னா அதன் பாவத்தின் அதனுடைய அந்த பாவத்தினுடைய விளைவு நம்ம ஒரு ஆத்துமாவை என்ன பண்ணும், அது நரகத்துக்கு நேராக தள்ளி அவர்களை சீரழிக்கிறதாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த சரீரத்தை நான் எப்படி வேணாலும் செயல்படுத்துவேன்னு சொல்லி இன்றைக்கு எத்தனை பேர் தன் சரீரத்தை என்ன பண்றாங்க, ஸ்தோத்திரம், உலகத்துக்கும் ஸ்தோத்திரம் என்ன பண்ண சினிமாவுக்கும் பல காரியங்களுக்கு என்ன பண்றாங்க விட்டு கொடுத்து ஸ்தோத்திரம் தேவனை மறந்து போயிடுறாங்க. நம்ம அப்படி ஒருபோது இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் ஆவியில தொடங்கி ஆவியில தான் முடிக்கணும். ஆவியில தொடங்கி மாமிசத்துல நீங்க முடியக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு இச்சைன்னு ஒரு பாவனை அந்த தெரியுதுன்னா அதை திரும்பணும். அதை விட்டு நம்ம வெளியே வர்றது நல்லது. நம்ம கண்களுக்கு எதிராக என்ன பண்ணும் இச்சைகள், பாவம் என்ன பண்ண, அதாவது குப்பை மாதிரி கொட்டி கிடக்கு. இச்சை எப்படி குப்பை மாதிரி கொட்டி கிடக்கு. ஒரு பொருளை அதை இச்சித்து அதை தேவனுக்கு பிரியமில்லாத காரணம் நம்ம செய்யும் பொழுது என்ன பண்ணுவோம், அது விலைக்கு போனா என்ன பண்ணுவோம், அதை நம்ம தான் என்ன பண்ணுவோம் விலைக்கு இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சிம்சோன் மாதிரி கொஞ்சம் விளையாட்டுத்தனமா போயிட்டோம்னு வச்சுங்களேன், அவன் போய் மடியில 10 பேருக்கு பேசுறதுதான் அந்த வேசி என்ன பண்ணிட்டான், வாழ்க்கையே கடைசியில கண்கள் பிடுங்கப்பட்டது சிம்சோனுடைய வாழ்க்கையில. சோதரன் தெளிலால் என்ன பண்றான், அவனை மடங்க வச்சு என்ன பண்ண, கடைசியில் அவனுடைய பலமெல்லாம் இழந்து போனது. கர்த்தர் கொடுத்த பலத்தை இழந்துறாங்க, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை இழந்துடாதீங்க, கர்த்தர் கொடுத்த ஆசுவாதத்தை இழந்துடாதீங்க. அப்ப ஆண்டவருடைய கிருபையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டாம். நம்ம வேசித்தனத்துக்கு விலகி ஓட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமில்லையா, சரிப்பா அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஜனங்களை போல என்ன பண்ணாங்க, விழுந்து போனார்களாம். நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல விழுந்து போனோம் என்று பார்த்து நம்ம சரி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது வேசித்தனமா இருக்கலாம், வேறு எந்த பாவமா இருந்தாலும் ஆண்டவருக்கு மனசை வேதனைப்படுத்துகிற காரியங்களை உடனே அதை சரி செய்து விட்டு விடும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதாக இருக்கிறோம்.
இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு நம்ம வெளியே வருவோம். நிச்சயமாக தேவனுடைய நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்கிறதா இருக்கிறது. நம்ம ஜெபமுமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி. நாம மையப்பட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளை கூட உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை வேசித்தனங்களுக்கு நாங்கள் விலகி ஓட எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.